கொள்முதல் நிலையத்தில் அதை இட வச்சு எடுத்து கொண்டு போய் அந்த பில் போடுற வரைக்கும் 40 ரூபாய் ஒரு மூட்டைக்கு லஞ்சம். இதை கொடுத்தாதான் அந்த நெல்லை கொள்முதல் பண்றான். ஆக உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மெஞ்சாதுன்னு பழமொழி. அப்ப அந்த நெல்லை விதை விடுறதுல இருந்து, அந்த நெல்லை அந்த நாட்டை பறிக்கிறதுல இருந்து, சேரடிக்கிறதுல இருந்து, யூரியா போட்டு அடிவரம் போட்டு நட்டு அதை களை எடுத்து பூச்சி மருந்து அடிச்சு விளைய வச்சு அறுத்து கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பண்ணி அதுக்கு 40 ரூபாய் லஞ்சம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் ஒரு நோட்டை போட்டு 1 ஏக்கர் நிலத்துல நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி சொன்னாங்கல்ல, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னா அதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆக இது எதுக்காக நாங்க விவசாயம் பண்றாங்கன்னா, இங்க நம்முடைய தோழர் சொன்னார். என்ன சொன்னாரு? என்னுடைய நிலம், நான் பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனா நான் விவசாயத்தை தரிசா போட்டிருக்கேன், நட்டம் என்று சொல்றாரு. இது இதனுடைய காரணத்தினாலதான் அவர் விவசாயம் பண்ணல. அப்படி விவசாயம் பண்ணாம கிடந்தா பக்கத்தில் இருக்கிற விவசாயி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவர் பேரை சொல்லி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் ஒரு கடைபடாதவர், அவர் ஒரு வக்கற்றவர், அந்த நிலத்தை சாவடி பண்ணாம போட்டு வச்சிருக்கிறாரு, இதை விட்டுட்டு ஊர் சுத்துறாரு அப்படின்னு சொல்லி இவரை இழிவா விவசாயிகளே பேசுவாங்க. அவன் ஒரு வக்கற்றவன் அப்படின்னு பேசுவாங்க. இதுக்காகவே கௌரவத்துக்காகவே விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை விட ஒரு வெக்கக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயி மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு விவசாயியானவனுடைய பிள்ளைக்கு எனக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, 2 மோட்டர் ஷெட் இருக்கு, தம்பி என்னப்பா நிலம் இருக்குது, மோட்டர் ஷெட் இருக்குது, நல்லா 30 சாகுபடி பண்றேன், நல்ல சௌகரியமா இருக்கிறேன், என் பையனுக்கு பொண்ணு கொடுன்னு கேட்டா பொண்ணு கொடுக்க மாட்டான். நம்ம விவசாயியே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நல்லா படிச்சிருக்கானா, வேலையில் இருக்கிறானா, கை நிறைய சம்பளம் வாங்குறானா, அரசாங்க வேலையா இல்ல தனியார் வேலையா, அப்படி கை நிறைய சம்பளம் வாங்கினாதான் என் பொண்ணை கண்டெடுங்காம பார்த்துப்பான். நான் விவசாயிக்கெல்லாம் பொண்ணு தர மாட்டேன்னு யார் சொல்றா? நம்ம விவசாயியே சொல்றான். இந்த நிலைமை இன்றைக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால், விவசாயத்தில் மிச்சம் இல்லை, விவசாயத்தில் லாபம் இல்லை, விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் தான் இந்த நிலைமை ஏற்படுகிறது. எங்களுடைய தஞ்சை மாவட்டம், நம்முடைய தென்னார்காடு மாவட்டத்திலாம் விவசாயிகள் பத்திரிகை அடிப்பாங்க, திருமண பத்திரிகை அடிச்சாங்கன்னா எழுத என்ன போடுவாங்கன்னா, கணபதி மிராஸ்தார், நம்முடைய வடிவேல் கவுண்டர் பெரும் பண்ணையார், நம்முடைய ராமகிருஷ்ண கவுண்டர் வந்து என்ன போடுவாங்கன்னா பெருநில கிழார், இப்படி எல்லாம் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் போட்டாவே அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அதை போடுறதே இல்லை. ஏன் தெரியுங்களா? இந்த பெருநில கிழார், மிராஸ்தார், பண்ணையார், நிலச்சு வாழ்ந்தார்னா போட்டா இவன் பெரிய கடங்காரன் அப்படின்னு போடுறதில்லை. இதான் இன்னைய நிலைமை. அதுக்கு வந்து கொண்டு பார்க்க போனாங்கன்னு வச்சுங்களேன், பெண்கள்லாம் இறங்கியும் வேணும், வண்டியை விட்டு இறங்கணும். அப்பெல்லாம் மாட்டு வண்டி தானே கட்டிட்டு போவாங்க, கூண்டு வண்டி. இப்ப எல்லாம் வேணுங்கள்லாம் இருக்கு. இறங்கின உடனே நேரம் கொள்ள பக்கத்துக்கு போவாங்க, எங்கேயோ ஒண்ணு கடிக்க போற மாதிரி போய் அந்த குப்பை குழி எப்படி இருக்கு, பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, ஏன்னா மாட்டு தொழுவ எப்படி இருக்கு, அந்த வைக்கப்பொருள் எப்படி இருக்கு, மாட்டு கொட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் நிறைய இருந்தால் அவன் பெரிய வசதியானவன் என்பதை உறுதி செய்து பெண் தருகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் இதெல்லாம் இருந்தால் இவன் பெரிய கடன்காரன் என்று பெண் தர மறுக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. ஆகவேதான் அரசாங்கம் இந்த நலிவுடுகின்ற இந்த விவசாயத்தை மேம்படுத்துகிறதா என்றால் கிடையாது. விவசாயிகளை நசுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நம்ம கிட்டையும் ஒற்றுமை கிடையாது. நம்ம கிட்டையும் ஒற்றுமை இருந்ததா விவசாயி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த நாட்டில் யாரும் இயங்கவே முடியாது. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள், ஆசிரியர்கள் போராட்டம் செய்கிறார்கள், மின்சார ஊழியர்கள் போராட்டம் செய்கிறார்கள், மருத்துவர்கள் போராட்டம் செய்கிறார்கள், எல்லோரும் போராட்டம் செய்கிறார்கள், வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். ஆனால் இந்த விவசாயியானவன் ஒரு 3 மாத காலத்திற்கு காய்கறியில் இருந்து எந்த பயிரையும் விளைய வைக்க மாட்டேன் என்று வேலை நிறுத்தம் செய்துவிட்டால் எந்த கொண்டாதி கும்பலாக இருந்தாலும் ஊருகா கூட தொட்டுகிறது கிடையாது. இதுதான் இதை யாராச்சும் செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கிடையாது, யாரும் செய்யறது இல்லை. இதை செய்யாததுனாலதான் இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது, நம்மளை மதிக்கிறது இல்லை. இந்த கண்ணாடியை தயார் செய்கிறவன் கண்ணாடியுடைய விலையை நிர்ணயம் செய்கிறான், அந்த காசை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோம். இந்த மைக்கை தயார் செய்கிறவன் விலையை நிர்ணயம் செய்கிறான், அந்த காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம். பருத்தியை நாம விளைய வைக்கிறோம்,
அதை நேரடி இந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில விற்கிறோம். அந்த பருத்தி எடுத்துட்டு போய் அவன் நெய்து இன்னைக்கு சட்டையை கொண்டாந்துறான். அவன் சொல்ற காசை கொடுத்துட்டு நாம வாங்குறோம். இந்த துண்டுக்கு அவன் நிர்ணயம் பண்றான் விளைய வச்ச நம்மளால விலையை நிர்ணயம் பண்ண முடியல. இன்னைக்கு டீ குடிக்க போறோம், 10 ரூபா டீங்கிறான். அந்த சீனியை யார் தயார் பண்ணி கொடுக்குறான்? இந்த விவசாயி தான் தயார் பண்ணி கொடுக்குறான். அந்த கரும்பை விளைய வச்சு ஆலைக்கு அனுப்புனா நிலுவைத் தொகை இருக்கப்படுகிறத கொடுக்க மறுக்கிறான். அந்த கரும்புக்கான விலையை யார் நிர்ணயம் செய்கிறார்கள் என்றால் ஆலை அதிபர்களும் வியாபாரிகளும் அதிகாரிகளும் தான் அந்த விலையை நிர்ணயம் செய்கிறானே தவிர விளைய வைக்கக்கூடிய விவசாயி விலையை நிர்ணயம் செய்யவில்லை. இதுதான் நிலைமை. இன்னைக்கு நெல்ல விளைய வைக்கிறோம், டிபிசில போட்டு அரசாங்கம் விலையை நிர்ணயம் பண்ணுது. அதை இட்லி சுட்ட அந்த அம்மா விலை இட்லி 10 ரூபா இருக்குது, அதை கொடுத்துட்டு நாம சாப்பிடுறோம். ஆனா அந்த அரிசியை கொடுக்குற நாம விலை நிர்ணயம் பண்ண முடியல. இதான் இன்னைக்கு நிலைமை. இப்படியெல்லாம் நாடு இன்றைக்கு பாழ்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயி விளைய வைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய நேரம் காலம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் விவசாயிகளுக்கு மரியாதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா மற்ற பொருளுக்கு அவன் செய்யறான் விலைய, நம்ம பொருளுக்கு நாம விலை நிர்ணயம் செய்ய முடியல. இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலைமை இந்த நாட்டில் இருக்கிறது. ஆகவே விவசாயிகள் ஒன்று சேர வேண்டும். விவசாயிகள் ஒன்று சேர்ந்து விட்டால் அதிகாரம் நம்மிடத்திலே வரும். ஆனால் தேர்தல் நேரங்களிலே நம்முடைய தோழர்கள் பெண்களுக்கு பணத்தை கொடுத்தால் போதும், ஆண்களுக்கு சாராயத்தை கொடுத்தால் போதும், ஓட்டை மாத்தி யாருக்கு வேணாலும் போடுறான். அது பாண்டிச்சேரியில நுழைஞ்சா எங்க பார்த்தாலும் வாழை கமகமகமகமான்னு அடிக்குது. அப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து பாண்டிச்சேரிக்கு தான் வருவாங்க எல்லாரும். ஆனா இப்ப குடிக்கிறதுக்கு எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு போறான். காரணம் என்னன்னா வீதி வீதியா கடை இருக்கு. அவ்வளவு மோசமா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் சாராய கடையை திறந்து வச்சுட்டாங்க. இதையெல்லாம் தடுத்து கேட்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆகவே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் போராடக்கூடிய தலைவர் மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்கள் தானே தவிர வேறு யாரும் அல்ல. இன்னைக்கு நாடாளுமன்றத்திலே இந்த பாண்டிச்சேரி எம்பி எத்தனையோ இருந்தது. இந்த தேசம் உருவான பிறகு, இந்த தேசியம் விடுதலை அடைந்த பிறகு எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 39, பாண்டியில 41, மொத்தம் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றைக்காவது நாடாளுமன்றத்திற்கு சென்று நான் விவசாயி என்று சொல்லி இருக்கிறார்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. அவர் அன்புமணி என்ன சொல்றாரு? என்னுடைய தாய் தந்தையருக்கு பிறகு நான் கடவுளாக மதிப்பது விவசாயிகளைத்தான் என்று சொல்லுகிறார். அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவர் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தால் நமக்கு சலுகை கிடைக்குமா? பாழா போனவர்களை எல்லாம் அனுப்பி வைத்தால் நமக்கு சலுகை கிடைக்குமா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஆகவே தோழர்களே, குடிச்சேப்பக்காரனுக்கு தான் பசியப்பக்காரனுக்கு தான் பசியப்பத்தினுடைய பசியை பத்தி தெரியும். பசியப்பக்காரனுக்கு புளிச்சேப்பக்காரன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரியாது. இப்ப எல்லாம் புளிச்சேப்பம் குறையறதுக்காக நடக்கிறான் ரொம்ப பேர். அவன்கிட்ட போய் புளிச்சேப்பக்காரன் போய் நல்லா இருக்குமா? சரியா இருக்காது. ஆக பசித்தவனுக்கு பசியினுடைய அருமை தெரியும், புளித்தேப்பக்காரனுக்கு புளித்தேப்பத்தை பற்றி தான் தெரியும். ஆகவே நம்மளோடு இருக்கக்கூடியவர் விவசாயி, விவசாயியுடைய பிள்ளை நம்முடைய மருத்துவர் ஐயா, அவருடைய பிள்ளைதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் இந்த நாட்டை ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும். ஆகவே தோழர்களே, இந்த மாநாடானது விவசாயிகளுக்காக மாநாடு. புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு புதுச்சேரி 2 மாநிலத்தில் உள்ள விவசாயிகளுக்காக அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு திருவண்ணாமலையிலே நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பாண்டிச்சேரி மண்ணில் இருந்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அழைப்பு விடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பாகவும், பாட்டாளிகளின் போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும், தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாகவும், அந்த தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் சார்பாகவும், இந்த புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி உழவர் பேரியக்கம் சார்பாகவும் உங்களை எல்லாம் அந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைப்பு விடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும். இந்த தேதி கேள்விப்பட்ட உடனே புதுச்சேரியில் எங்க பார்த்தாலும் செவுத்துல நிறைய இடத்துல விளம்பரத்தை எழுதி வச்சிருக்காங்க. தேதியை அவங்களே கேட்டு வாங்குறாங்க. நல்ல கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. சுவர் விளம்பரத்தை நிறைய பண்ணி இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அங்க வரணும்னு சொல்றீங்க.
ஆகவே சந்தோஷமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு இல்லை என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இனமான கால